ஏய், வந்தே மாதரத்தை நீங்கள் எங்கேயா பாடினீங்க? நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்க நீங்கள் தேசிய கீதத்தையும் பாடினதில்லை, வந்தே மாதரத்தையும் பாடினதில்லை, அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டதில்லை, மூவர்ண கொடியை நீங்கள் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. இந்த வார்த்தை இருக்குது. 1947 ஆகஸ்ட் 14 ஆர்கனைசர் பத்திரிகையில் மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம். எவ்வளவு அயோக்கியத்தனம்! சாதாரண மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீடுகளை இடிச்சிட்டு, அவனோட நிலத்தை இடிச்சிட்டு, நம்மளோட பணத்தில் 986 கோடியை செலவழிச்சிட்டு இதை கொண்டு போய் தனியார்ட்ட கொடுக்க போகிறான். எல்லாமே இந்தியிலே இருக்கியா, நமக்கு என்னென்ன புரியவே மாட்டோம். அதுதான் பன்மைத்துவத்தை பற்றி கவலைப்படாத ஒருத்தருக்கு என்ன தெரியும்? நம்மளை திட்டுற வார்த்தையும் நமக்கு புரிய மாட்டேங்குது, நாடு நல்லது தொற்ற வார்த்தையும் புரிய மாட்டேங்குது. வந்தே மாதரம் பாடலை ஏன் முழுசாக நம்ம அந்த பாடலை நிராகரித்தாங்க நம்முடைய முன்னோர்கள் என்பது பேச வேண்டியிருக்குது. இப்போ வந்தே மாதரம் பாடலும் தனியாக ஒன்று எழுதலை. இங்கே ஏழைகளுக்கு கொடுக்குறதுனா ஓசின்றாங்க, இலவசம்ன்றாங்க. முதலாளிகளுக்கு இலவசம் கொடுத்தேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்க. வரி வஜான்னு சொல்லுவாங்க, வரி குறைப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக போராடி ஆணவ கொலை அது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தா இவர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டார். நம்ம என்ன 2-3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கோம். அது ஏன் அதனுடைய சீரியஸ்னஸ் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அமைச்சரோட பேசும்போது சபாநாயகர் ஏன் அமைதியாக இருக்கேன், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஏன் கேட்காம இருக்காங்க? இப்போ சபாநாயகர் விழிப்பாக இருந்திருந்தாருன்னா கட்டாயம் என்ன சொல்லியிருக்க முடியும்? இந்த வார்த்தை தவறுன்னு சொல்லி நிறைய பேசுகிறாரு, நிறைய நீக்கிறாரு. இந்த வார்த்தை நீக்கல, அவர் இந்த வார்த்தையை நீக்கலை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, கேன்சரை என்ன மந்திரம் சொன்னால் கேன்சரை இது பண்ணிடலாம், அப்புறம் ஜோசியம் பார்க்குறது அது ஏன் ஐஐடியோட டைரக்டராக அவங்களுக்கு கோமியம் கொடுத்து தான் இது பண்ணுவார், ஜுரம் தீர்ப்பாங்க. நான் கூட விசார சொன்னேன், பரவாயில்ல டோலோ 60 பதிலாக ஆறு கொட்ட மாதிரி மூத்திரம் குடித்தா, அதாவது மாட்டு மூத்திரம் குடித்தா ஜுரம் போயிடுமான்னு. நீங்கள் ஜேசிடி பிரபாகர் சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, கருக்கலைப்பு அது 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 பெண்ணுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது இல்லையா? நீங்கள் நான் கருக்கலைப்பு செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை ஒரு பெண் முடிவெடுக்கக்கூடாதுங்கிறது தானே அதில் அர்த்தம். வணக்கம் தோழர். வணக்கம். இந்தியாவில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள் தொடங்கி செங்கோட்டை வரை நம்ம தேசிய கொடியேற்றி தலைவர்கள் உரையாற்றிருக்கிறார்கள். சுதந்திர தின உரை என்பது ஒரு சடங்கான ஒரு விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளாக நம்ம நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம், அந்த விடுதலை போராட்ட தொடர்ச்சியாக நான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். பல்வேறு வர்க்கங்களை சார்ந்தவர்கள், பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள், பல்வேறு அடுக்குகளில் இருக்கக்கூடிய மக்கள் போராடி நமக்கு இந்த சுதந்திரத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஒரு 80 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 79 ஆண்டு காலம் நிறைவடைஞ்சிருக்கக்கூடிய இந்த சுதந்திர தின விழா உரையில் நம்முடைய தலைவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அது சார்ந்து எப்படி இருக்கிறது? சுதந்திர தின விழா உரையினுடைய சாராம்சத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் இதுதான் முதல் முறை, அதனால் அவர் அடுத்த முறை என்ன பேசுகிறாருன்னு பார்த்துட்டு பேசிக்கிறோம். பிரதமருடைய உரை இந்தியாவை உணர்ந்து கொண்டவராக இல்லை, உணர்ந்து கொண்டு பேசுகிறவராக இல்லை. அது சங் பரிவாருடைய ஜீனில் இருக்கக்கூடிய விஷயம். நான் கூட ஒன்று போட்டிருந்தேன், எல்லா ஒடுக்குமுறையிலிருந்தும் சுரண்டலில் இருந்தும் பெண்ணடிமை தனத்திலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு போட்டிருந்தா சுதந்திர தினத்தை. ஒரு தமிழில் வர்ற விஜயபாரதம்னு RSS அதனுடைய ஆசிரியர் அதுக்கு ஒரு பதில் போட்டிருந்தார். எதில்? முகநூல்லையே. உங்கள் முகநூல் முகநூல்லையே. நீங்கள் சுதந்திர தினத்தன்னை கூட கொண்டாட மாட்டேங்குதோ, இப்படியா ஒரு வறுமை இருக்கிறத ஒரு படத்தை நீங்கள் போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இது ஒரு 2 ஐடியாலஜியுடைய பேசிக்கான ஒரு அம்சம். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவில் விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய விலை கொடுத்தவர்கள். இப்போவும் அது என்ன, நீங்கள் உங்கள் சென்ட்ரல் மெட்ராஸ் தொடர்ச்சியாக போராடிட்டு இருப்பீங்களே, நீல் சிலை அகற்றப்பட்ட இடத்துல சுதந்திர தின கொடி, அதை இன்னைக்கு பண்ணியிருக்கீங்க.
இதே போல் இன்னொன்று வந்து அந்த ஸ்கூலுக்கு பேர் மாற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே. சிங்கர் அவருடைய பேர் லேடி வில்லிங்டன் பேரில் இருக்கிறது வந்து சந்தன சூர். அது வந்து ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு நபருடைய பேரை சூட்டியிருக்காங்க. அங்கே வந்து விடுதலை போராட்ட வீரர். ஆக்சுவலாக அந்த இடம் வந்து சிந்தன சிற்பி சிங்கார் இப்படி சொத்தை இழந்தவங்க, சுகத்தை இழந்தவங்க, குடும்பத்தை இழந்தவங்க, உயிரை இழந்தவங்க, உடல் உறுப்புகளை இழந்தவர்கள், ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை இழந்தவர்கள் இந்திய தேசத்துக்காக இப்படி ஏராளமான பேரை கொடுத்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. சுதந்திரம் வந்தோடனே அடுத்த வேலைக்கிலே கம்யூனிஸ்டுகள் வந்துட்டார். இந்த சுதந்திரத்தினுடைய பலன் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு. நீ இன்னைக்கு கூட சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கேட்கறதுல என்ன இருக்குன்னா, இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இரு, முதலாளித்துவ அமைப்பிலேயே சந்தோஷமா. ஒரு கம்யூனிஸ்டினுடைய குணாம்சம் என்ன இருக்குன்னா, கடைசி மனிதனும் எல்லா விதமான சுரண்டலிலிருந்தும், ஒடுக்குமுறையிலிருந்தும், அடிமைத்தனத்திலிருந்தும், பசியிலிருந்தும், நோயிலிருந்தும் அவன் அவன் விடுதலை பெறுகிற நாள் இருக்குல்ல, அதுவரை இவனுக்கு கவலை இருக்கும். யாரோ ஒரு மனுஷன் இதில் இந்த இந்த இன்னைக்கு கூட நீ சந்தோஷமான செய்தியை சொல்ல மாட்டியா அப்படிங்கிறதுக்கு இடையில அதுதான் இருக்கு. இப்போ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு கொண்டாட்டம் நடத்துகிறாங்கல்ல, அந்த மனோநிலை தான் ஆர்எஸ்எஸ்னுடைய மனோநிலை. என் பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தால் அன்னைக்கு சரி இந்த தடவை தீபாவளி கொண்டாட வேண்டாம்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, இது கம்யூனிஸ்டுடைய மனநிலை. இதில் தான் அப்படித்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துக்கு பத்திரிகையில் என்ன எழுதுறாங்கன்னா, முதலாக வந்தே மாதரம் பாடப்பட்டது. வந்தே மாதரத்தை நீங்கள் எங்கேயா பாடினீங்க? நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்க. இங்கே தேசிய கீதத்தையும் பாடினதில்லை, வந்தே மாதரத்தையும் பாடினதில்லை, அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டதில்லை, மூவர்ண கொடியை நீங்கள் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. இந்த வார்த்தை இருக்குது. 1947 ஆகஸ்ட் 14 ஆர்கனைசர் பத்திரிகையில் மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம். ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம்னு சொன்னாங்க. நீங்கள் சும்மா இருந்தது கூட கிடையாது. 2002 வரை ஆர்எஸ்எஸ் அலுவலகங்கள் எதிலும் கொடியேற்றியது கிடையாது. ஸோ இவங்களுடைய பாரம்பரியம், அதாவது விடுதலையின் காரணமாக இந்தியா அதன் பிறகு அது ஒற்றுமையானது, இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. பிரதமருடைய பேச்சில் வந்த விஷயங்களும் கூட இதோட சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இது முதல் வருஷம் இல்லை. திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு கொடுக்குற லீனியன்ஸை நரேந்திர மோடி அவர்களுக்கு தர முடியாது. அவர் முதல்ல இந்த பன்மைத்துவத்தை அங்கீகரிக்கலாம். பன்மைத்துவம் என்பது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அதுதான் இயற்கை நியதி. ஒரே மரத்தின் எந்த 2 விதைகளோ ஒரே மாதிரியான பலனை தருவதில்லை, ஒரே மாதிரியான குணத்தையும் கொண்டிருப்பதில்லை. எனவே பன்மைத்துவம் என்பது இயற்கையின் நியதி. அதை அங்கீகரித்து எங்கேயாவது பேசியிருக்காரா? நீங்கள் அந்த பேச்சில் எங்கேயாவது வந்திருக்காரா? அப்புறம் அவர் வந்து ஏதோ 6 கோடி லாக்பதி தீதீஸை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லட்சாதிபதி பெண்களே 6 கோடி பேரை உருவாக்க போகிறான். எல்லாமே இந்தியிலே இருக்கியா, நமக்கு வந்து என்னென்ன புரிய மாட்டேன். அதுதான் பன்மைத்துவத்தை பற்றி கவலைப்படாத ஒருத்தருக்கு என்ன தெரியும்? நம்மளை திட்டுற வார்த்தையும் நமக்கு புரிய மாட்டேங்குது, நாடு நல்லது சொல்ற வார்த்தையும் புரிய மாட்டேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி வச்சுக்கிட்டே இருந்தால் பழகிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 1 லட்சம் கோடீஸ்வர பெண்களை உருவாக்குவது, இதை பார்த்தா ஒரு கனவு மாதிரி உங்களுக்கு தோணும். ஏதோ பெண்களை ரொம்ப கொண்டாடுறது மாதிரியும் தோணும். இதுலையும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சன் பரிவாரனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் பெண்கள் அனைவருக்கும் ஒரு சரியான வாழ்வுக்காக சில திட்டங்கள் அப்படின்னு பண்ணுறது, இதை காட்டிட்டு ஒரு படம் காட்டிட்டு போகிறோம். இதில் நம்ம ஏற்கனவே ஆவரேஜ் சம்பந்தமாக பேசியிருக்கோம். நீங்கள் பெண்களில் 1 லட்சம் பேர் கோடீஸ்வரர்களாக மாறுவது அல்ல பிரச்சனை. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி பேர் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய வாழ்நிலையில் எவ்வளவு மேலே வந்திருக்காங்க. இன்னும் பல இடங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமூகி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் மிக அதிகமாக பங்கேற்பதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாளர்களாக. எம்என்ரேகாவில் தமிழ்நாட்டில் அந்த வேலைக்கு போகிறவங்கள 85% பேர் பெண்கள். இந்த 85% பேர் எப்படி வருவாங்கன்னு பார்ப்பீங்களா? இல்லை ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வச்சுருக்கவங்கள அந்த 1 கோடியோ, இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஒரு கனவை விதைப்பது போன்ற ஒரு மாயத்தை விதைக்கிற ஒரு விஷயம்.
அப்படிதான் அவர் பேசியிருக்கார். நீங்க சொன்னது போல் அந்த வந்தே மாதரம் பாடல் விஷயம், வந்தே மாதரம் பாடலை வந்து ஏன் முழுசாக நம்ம வந்து அந்த பாடலை வந்து நிராகரித்தாங்க நம்முடைய முன்னோர்கள் என்பது பேச வேண்டியிருக்குது. இப்போ வந்தே மாதரம் பாடலும் தனியாக ஒன்று எழுதலை. பக்கிம் சந்திர சட்டோபார்த்தி அவர் வந்து ஒரு ஆனந்த மடன் ஒரு நாவல் எழுதுறாரு 1870களில். அந்த நாவலில் நம்முடைய பாரதத்தை பாராட்டி அவர் எழுதக்கூடிய ஒரு கவிதை வருகின்றது. அந்த கவிதையை வந்து என்னென்னா வந்தே மாதரமாக நம்மளோட விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அப்படி பங்கேற்றவர்கள் பாடுகிறார்கள். அது என்ன ஒரு இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா என்பது அனைத்து மதங்களை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய நாடு. விடுதலை போராட்டத்திலும் அனைத்து மதங்களை சார்ந்த பங்கேற்ற ஒரு நாடு. அதில் வந்து இந்து கடவுளை மட்டும் முன்னிலைப்படுத்தி சில கருத்துக்கள் இருக்குது. கல்வினா வந்து சரஸ்வதி, செல்வம்னா லக்ஷ்மி, வீரம்னா துர்க்கை, இப்படியான பாடல் வரிகள்லாம் இருக்குது. அப்போ இந்த பாடல் வரிகளுக்கு கொண்ட பாடல் பாடப்பட்டு கொண்டிருக்கும்போது 1937 காங்கிரஸ் அரசு அவங்க அந்த காலத்தில் உருவாகும் போது அவங்க அப்போவே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இல்லை நம்ம வந்து இந்திய சுதந்திர போராட்டம் என்பது எல்லோரும் இணைந்து போராட்டம். அது மாதிரி இந்தியா என்பது எல்லோருக்குமான ஒரு இந்தியா, மதச்சார்பற்ற ஒரு இந்தியா. எனவே வந்து இந்த மதம் சார்ந்த அந்த சொற்கள் மட்டும் வேண்டாம், மற்ற முதல் 2 பத்திகள் வந்து பாடலாம்னு சொல்லிட்டு 1937 முடிவெடுக்கிறாங்க. 1947 விடுதலை அடைந்த விட எது வந்து தேசிய கீதமாக வைத்துக்கொள்ளலான்ற விவாதம் நடக்கும்போது வந்தே மாதரம் வைத்துக்கொள்ளலாமா, ஜனகணமன வேண்டாம் விவாதம் நடந்து அரசியல் நிர்ணய சபை தலைவர்கள் வந்து நம்முடைய தேசிய கீதமாக ஜனகணமன என்றதை வந்து தேசிய கீதமாக வரையறுத்தார்கள். ஆக வந்தே மாதரம் பாடல் எந்த வரிகள் பாட வேண்டும், எந்த வரிகள் பாட வேண்டாம் என்பது விடுதலை போராட்ட காலகட்டத்திலேயே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதற்கு பிறகு விடுதலை போராட்டம் முடிந்த பிறகு தேசிய கீதமாக ஜனகணமன என்று அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பாஜக இந்தியா என்ற ஒரு நாட்டை மதத்தின் அடிப்படையில் பிளவுவாத அரசியல் காம தேவை என்பதற்காக, மதவெறிக்கு அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக இப்போ வந்து வந்தே மாதரம் பாடலை பாடவே வேண்டும், முழுமையாக பாண்டு சட்டம் கொண்டு வந்து அதன் மூலமா தண்டனை சொல்கிறாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் எல்லளவும் பங்களிப்பு செய்யாத பாஜக முன்னோடி இயக்கம் RSS பங்களிப்பு செய்வது மட்டுமல்ல, விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற நம்முடைய தலைவர்களை காட்டி கொடுத்த கயவர்கள் RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள். மதச்சார்பற்ற முறையில் வந்து ஒரு மக்கள் இயக்கம் நடக்கும்போது அதனோடு இணையாமல் நீங்கள் எல்லாம் வந்து எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா சேர்ந்து சுதந்திரத்தை போடும்போது நான் ஏன் வரணும் அப்படின்ற ஒரு சாதி ஆணவம் பிடித்தவர்கள் RSSகாரர்கள். இன்றைக்கு அவர்கள் வந்து தேசபக்தி வீரர்களாக இன்னைக்கு வந்து படம் காண்பிப்பதற்காக வந்தே மாதரம் பாடலை வந்து ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட கேட்க வந்து என்னென்னா, இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு எண்ணிக்கை வைத்து நான் அவங்களை வந்து லட்சாதிபதியாக மாற்றுறேன் அப்படின்றாங்க. பட் நம்ம ஒரு இடத்துல பார்க்கணும். இப்போ விடுதலை அடையும் போது இந்தியா வந்து பல்வேறு அடிப்படை கட்டுமான பணிகள் இல்லை. நம்மக்கிட்ட வந்து படித்த பொறியியல் கல்லூரி இல்லை, நம்மக்கிட்ட உயர்கல்வி நிலையங்கள் இல்லை, பல்கலைக்கழகங்கள் பெரிய அளவில் இல்லை, ஆய்வுக்கூடங்கள் இல்லை. அப்போது இந்தியாவில் வந்து என்னென்னா முதலாளித்துவ வளர்ச்சி தேவைப்படுகிறது. நீங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டுன்னா கட்டாயம் வந்து உற்பத்தி சக்திகள், உற்பத்தி கருவிகள் அதிகமாகணும், ப்ரொடக்ஷன் அதிகமாகணும். ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது தான் எல்லாருக்கும் அரிசியோ உணவோ அல்லது உடை உட்பட எல்லாமே நல்ல குடியிருப்பு கட்டணும். அப்போ இந்த உற்பத்தி முறை இருக்கு இல்லையா, அந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை கடந்த ஒரு 80 ஆண்டுகளில் என்ன மாதிரியான அளவுக்கு இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை நடந்திருக்கு. அப்படி உற்பத்தி முறையில் நமக்கு ஒரு தன்னிறைவான ஒரு உற்பத்தி நடந்திருந்தால் அது வந்து பரவலாக்கப்படலை, படலைன்னு நமக்கு தெரியுது. அப்போ பரவலாக்கப்படலைன்னா இந்த இடம் தானே நம்ம வந்து விடுதலை போராட்ட காலத்தில் நம்ம இப்படி இருந்தோம். சுதந்திரம் வந்த நாளில் வந்து நம்ம வந்து அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம காலேஜ் இல்லை, ஸ்கூல் இல்லை, கட்டுமானம் இல்லை, சோத்துக்கு வழி இல்லாமல் வந்தோம், அரிசி இல்லை, நவீன கருவி இல்லை. இப்போ இதெல்லாம் வந்துடுச்சு, தட்டினா எல்லாமே கிடைக்கிது. இவ்வளோ உற்பத்தி பண்ணிட்டோமா? அப்படி பண்ணோன்னு சொன்னால் அது ஏன் எல்லாருக்கும் போய் சேரலை அப்படின்ற ஒரு கேள்வி தானே இங்கே எழுப்பப்படணும். அந்த கேள்வியை தான் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதை எப்படி பார்க்குறேன்? விடுதலை போராட்ட காலத்தினுடைய உணர்வு இருக்குயா, நீங்கள் பின்னர் முதலாளித்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட பலருக்கும் கூட விடுதலை எடுத்தோன்னு எல்லாம் சரியாயிரும்னு நினைச்சா. இந்த வர்க்க உணர்வு இல்லாத பகுதி இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து அது வந்து காந்தி ரொம்ப பெரிய தலைவர் தான், ஆனால் வர்க்க பார்வை அவர்கிட்ட இருந்தது கிடையாது. எல்லாத்தையும் சமமாக பார்க்கறது, பணக்காரனாலும் சரி ஏழை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொன்னாங்க, அது கரெக்டு. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஏழை பணக்காரனுக்கு இணையாக வரணுங்கிறது இருக்குல்ல, அப்போனா இவனுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது தேவை. பட் RSSனுடைய கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பன்மைத்துவம்னு பல்வேறு கலாச்சாரம், மொழி, உடை கலாச்சாரம், உணவு கலாச்சாரம் அல்லது திருமண உறவுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா,
அது மாதிரி ஏழையும் பணக்காரனும் இருக்கணும். அதுதான் இயற்கையின் நீதி. எனவே பணக்காரர்கள் ஆவது என்பதை அவங்க எப்போதுமே ஆதரிக்கிறோம். காங்கிரஸும் இருக்க மாட்டுச்சு. அவங்களும் முதலாளித்துவ கொள்கையை தான் கடைபிடிச்சாங்க. இங்கே தான் அவங்களுக்கும் நமக்கும் வேறுபாடு என்பது வரும். பாரதி சொன்னாங்க, 30 கோடி முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகுக்கு ஒரு பொது. அதுதான் அதில் இருக்கு. அதுதான் எல்லாருடைய கனவாகவும் இருக்கும். ஆனால் இவங்க அரசு கொள்கைகளாக எப்படி வச்சிருக்காங்கன்னா, நவீன தாராளமயமாக்க கொள்கை வந்தபோது ட்ரிக்கிள் டவுன் பாலிசின்னு சொன்னான். அதுவே அயோக்கியத்தான். அது எப்படி பாலிசி? அதாவது மேலே இருக்கிறவருக்கு நிறையுமா, அது நிறைஞ்ச பிறகு சொட்டு சொட்டாக வருமா, அது வழிஞ்சு கீழே இருக்கவங்களாம் நிறைவு பெறுவான்னு சொல்கிறதே அயோக்கியத்தனமாக. ஆனால் நாம் இதை அப்போஸ் பண்ணோம், இடதுசாரிகள் அப்போஸ் பண்ணோம். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, ட்ரிக்கிள் டவுன் பாலிசி அப்படி நடக்கலை. ஏன்னா அது வலியும் போதே இன்னொரு பாத்திரத்தை வச்சு அங்கே பிடிச்சிருவானே. இங்கே மேலே கட்டி வலியுன்னு சொல்லிட்டு இது நிறைஞ்சா உங்களுக்கெல்லாம் வரும்னு சொல்லுவோம். ஆனால் அது நிறைஞ்சு வலியிற போது வலியிறத பிடிக்கிறதுக்கு ஒரு அவன் ஒழுங்காக இதுவே கட்டுறது இல்லையே. எது வரியை கட்டிக்கிறான். வரி அவன் கட்டளைங்கிறத விட அதிக விஷயம் என்னன்னா, அரசே வரி கட்டாமல் இருப்பதற்கான ஏற்பாட்டை செய்யும். அந்த வார்த்தைகள்லையும் உங்களுக்கு வர்க்கத்தினுடைய இங்கே ஏழைகளுக்கு கொடுக்குறதுனா ஓசின்றாங்க, இலவசம்ன்றாங்க. முதலாளிகளுக்கு இலவசம் கொடுத்தேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்க? வரி வஜான்னு சொல்லுவாங்க, வரி குறைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் பணக்காரர்களுக்கு கொடுக்குறத இங்கே பட்ஜெட்டில் என்ன போட்டிருப்பான்னா, ஃபோர்கான் ரெவன்யூஸ். நான் பணக்காரர்கள்னு சொன்னோன்னே ஒரு வீடு 2 வீடு வச்சுருக்கவங்கெல்லாம் இல்லை. அதை பார்க்குற பல பேருக்கு நம்ம டீ கடைக்காரர் யாராவது ஒருத்தர் பார்த்து வணக்கம் முதலாளின்னா அவருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நான் தூத்துக்குள்ளே இருக்கையில் ஒருத்தரை சொல்லிகிட்டே போவேன். அப்புறம் இன்னொருத்தர் தான் சொன்னார், அவர் சொல்கிறது முதலாளிங்கிறது கெட்ட வார்த்தைங்க, நீங்கள் என்ன அப்படின்னா என்ன கெட்ட வார்த்தை, நல்ல வார்த்தை தானேன்னு. சுரண்டி தீங்கிறதுன்னு அர்த்தம். இவையெல்லாம் பாவம், இங்கெல்லாம் அவன் உழைச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ என்ன பிரச்சனைனா, இவங்களுடைய இந்த வளர்ச்சி என்பதே, முதலாளித்துவ வளர்ச்சி என்பதனுடைய பொருள் என்னன்னா, இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் முதலாளித்துவ வளர்ச்சி இருக்கும். எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சுன்னா எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிச்சு என்ன இருக்கும்? முதலாளிகளுக்கு வேலைக்கு ஆள் நியாயமான கூலி இருந்தால் மட்டும்தான் போவார். நியாயமான கூலி இல்லைன்னா போயா அவங்ககிட்ட இல்லைன்னா இன்னொரு ஆள்கிட்ட போயிடுவேன்னு சொல்லுவார். அப்போ அடிமாட்டு விலைக்கு ஆள் வேணும். அப்போ அடிமாட்டு விலைக்கு ஆள் வேணும்னா நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா குறைந்தபட்ச கூலி, நீ நிரந்தர தன்மையுள்ள பணிகளில் ஒப்பந்த முறை இருக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம அதிகமாக பேசுகிறோங்க, யார்? தூய்மை பணியாளர் நிரந்தரப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, தூய்மை பணியாளர் தான் நிரந்தர பணிகளில் முக்கியமாக வரக்கூடியவர். கட்டாயம் ஒரு ஆபீஸை தூத்து தானே ஆகணும், தூய்மை படித்து தானே ஆகணும். எனவே 2 வருஷத்துல 480 நாள் வேலை பார்த்தா அவர்கள் கட்டாயமாக நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும். அவன் என்ன பார்த்தான், இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுனால தானே இருக்கு. நான் வேலை அவன் என்ன பார்கெயின் பண்றான்னா, நீங்க அரசாங்கம் என்னால் செலவழிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே வேலைக்கு வர்ற முதலாளி என்ன சொல்றான், நான் காசு கொண்டு வரேன். அப்போ நீ உன் சட்டத்தை எல்லாம் தூக்கி குப்பையில் போடணுன்றான். நம்மளால தூக்கி குப்பையில் போட்டாங்க. இப்போ என்ன, எல்லா இடத்துலையும் ஒரு மிக குறைத்த வேலைக்கு சுரண்டப்படுவது என்பது உச்சத்தில். ஸோ இந்த 80 ஆண்டு காலத்தில் பார்க்கும்போது நமக்கு உழைப்பு சுரண்டல் ஒரு அதிகமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றீங்க. ஒரு முக்கியமான இடம் தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. குறிப்பாக இதில் என்ன இன்னொரு சிக்கல் நடக்குன்னா, ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது அரசு நிறுவனங்களும் உயர் பொறுப்பில் இருக்கவங்களுக்கு கை நிறைய அள்ளி கொடுக்குறாங்க சம்பளம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அதோட சிஇஓ போஸ்ட்னா அவருக்கு பல லட்சம் ரூபாய் சம்பளமாக இருக்குது. அரசு துறையில் செயலாளர் மாதிரி பொறுப்பில் இருக்கவங்களுக்கு, தாசில்தாருக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் நிறைய சம்பளம் இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ஒன்று பணி நிரந்தரம் அல்ல, உழைப்பு நேரம் அதிகமாக இருக்குது, உழைப்பு சுரண்டல் இருக்குது, தாங்க செய்யக்கூடிய பணிகளுக்கான எந்த விதமான பாதுகாப்பற்ற நிலைக்கு உழைப்பாளர்கள் போயிருக்காங்க. இப்போ ஒரு 80 ஆண்டு காலம் சுதந்திரத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு 47 48 சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை.
நேருவே வந்து 5 ஆண்டு திட்டத்தில் தான் ஐடிஐன்ற ஒரு படிப்பே கொண்டு வரார். 5 ஆண்டு திட்டம் எங்கிருந்து எடுத்தாரு? சோவியத் யூனியன்லேருந்து எடுத்தார். அப்போ 2வது 5 ஆண்டு திட்டத்தில் இந்தியாவுக்கு வந்து ஒரு அடிப்படை கட்டுமான பணிகளுக்கு வந்து ஒரு படித்த இளைஞர்கள் தேவைன்னா ஒரு 6 மாத காலத்தில் படிச்சுட்டு வந்ததுக்காக ஐடிஐயில் டர்னரு ஃபிட்டர் ஷீட் மெட்டல் ஒர்க்குன்ற மாதிரி ஐடிஐ உருவாக்குறாரு. அப்போ இவர்கள் அங்கேருந்து உருவான கூட அப்புறம் டிப்ளமோ வராங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அடிப்படை கட்டுமானத்தை பொருளாதார கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அப்போ அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ணுது. முதல் 5 ஆண்டு 2வது 5 ஆண்டு விவசாயத்துக்கும் கல்விக்கும் ஒரு கூடுதலான ஒரு கணிசமான நிதியை வந்து ஆட்சியால் ஒதுக்குனாங்க. ஆனால் ஒரு 80களுக்கு பிறகு இந்திய பெருமுதலாளிகள் அந்த அடிப்படை கட்டுமானத்திற்கான செலவு வந்து அரசாங்கம் செஞ்சதுனால இனிமேல் நான் பார்த்து இந்த ஆட்டத்துக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் வந்து அரசாங்கத்தினுடைய செலவை குறைக்கிறது வற்புறுத்துறாங்க. சர்வதேச அளவுலையும் அதே மாதிரியான ஒரு சூழல் இருந்தால இந்தியாவிலும் அதை பிரதிபலித்தது. அதை இப்படி வச்சுக்கலாம். 1947 இந்தியா பெருமளவுக்கு வளர்ச்சி இல்லை. போற்றது யார் வச்சிருந்தா? துறைமுகங்கள் அரசு தான் உருவாக்க வேண்டியது இருந்தது, முதலீடு செய்வது. இன்னைக்கு இந்தியாவில் அதிக அளவுக்கு துறைமுகம் வந்து இப்போ தனியாரிடம் இருக்கக்கூடிய இடமா இருக்கு. தனியார் அதானின்றதுல அதானியை சொல்லிடலாம். ஏர்போர்ட்டு கரெக்ட். அரசாங்கம் பிஎஸ்என்எல் தொலைபேசி, அதாவது நம்ம வந்து ராக்கெட் விட்டு ஸ்டேட்லைட்லாம் கட்டினது வந்து அரசாங்கம், கீழே பைப் போட்டதுலாம் அரசாங்கம். இவன் வீட்டு மேலே டவரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போட்டான். அதை விட இப்போ கொடுமை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 2000 கிட்டத்தட்ட 1000 கோடி செலவழிச்சு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் செயற்கைக்கோள் ஏவுதளம் ஒன்றை உருவாக்குறான். அரசாங்கம் நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக செயற்கைக்கோள் ஏவுவதற்கான தளம் இது. ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அடுத்து நாங்கள் இங்கே தான் வச்சுருக்கோம். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்தால் அந்த ஏவுதளம் இருக்க அந்த ராக்கெட்டு மேலே செயற்கைக்கோளை கொண்டு போகிற ராக்கெட்டு அது வந்து பேர் என்ன, இலங்கைக்கு மேலே பறக்க வேண்டியிருக்கு. அதனால் அதை வேறு வழியில் சுற்றி தான் கொண்டு போகிறோம். அதனால் எரிபொருள் செலவாகுது. எரிபொருள்னால் சாதாரணமாக 1 லிட்டர் பெட்ரோல் 2 லிட்டர் பெட்ரோல் மாதிரி இல்லை, அது நிறைய ஆகுது. எனவே அதுவெல்லாம் இல்லாத இடம் எது குலசேகரப்பட்டினம். ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இலங்கையை கிராஸ் பண்ணாமலே போயிடும் அப்படின்லாம் சொல்லி 1000 கோடி செலவழிச்சான். அதாவது 986 கோடின்னு சொன்னான். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே நம்பிடாதீங்க. இப்போ தூத்துக்குடி அவுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்டு ரொம்ப நாளாக சண்டை போட்டோம். சிதம்பரம் இருக்கிற காலத்திலே ஒத்துக்கிட்டார். அப்புறம் அதை இவங்க வந்து நிப்பாட்டி போட்டுட்டான். பிறகு 7000 கோடின்னு 2 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா 17000 கோடின்றாங்க. முழுக்க கொள்ளையடிப்பதற்கான ஏற்பாடு. சரி, அதை விடுங்க, அது பிறகு வர. தமிழ்நாட்டில் எந்த போர்ட்டர்ஸ்லையாவது கோல்ஃப் விளையாடுறதுக்கு கிரவுண்டு கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம துறைமுகம் ஒன்று அதை கட்டிகிட்டு இருக்காங்க. அது அப்புறம் பேசுவோம், இன்னும் நாளைக்கு பேசுவோம், இப்போ வேணாம். ஸோ இப்போது நீங்கள் குலசேகரப்பட்டினம் வீடுகளை இடித்தாங்க, விவசாய நிலங்களை எடுத்தாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, கரெக்டு, நாங்கள் கட்டிட்டோம், இனிமேல் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், இயக்குவதையும் பராமரிப்பதையும் தனியாற்ற கொடுக்க போகிறோம். எவ்வளவு அயோக்கியத்தனம்! சாதாரண மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீடுகளை இடிச்சிட்டு, அவனோட நிலத்தை இடிச்சிட்டு, நம்மளோட பணத்தில் 986 கோடியை செலவழிச்சிட்டு இதை கொண்டு போய் தனியார்ட்ட கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, தனியார் அதை நிர்வகிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் வேண்டிய தொழில்நுட்பங்களை யார் கொடுப்பாங்கன்னா அரசாங்கம் கொடுக்குமா? எதுக்காக நீங்கள் வந்து உங்கள் காசை செலவழிக்கிறீங்க? இல்லை, அதுதானே இப்போ நீங்கள் அந்த இடம் தான் சொல்ல வரணுன்னே. இப்போ 80கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தபோது அடிப்படை ஒரு இந்திய பெருமுதலாளிகள் வந்து அது ஒன்றாங்க. ஒரு 90க்கு 2000 பிறகுனா தாராளமயமாக்கல், கேட்டு உலகமயமாக்கல் உருவாக்குறோம். ஃபாரின் கேபிட்டல் இன்னைக்கு உருவாகுது. அப்போது ஒரு முதலாளித்துவ வளர்ச்சி வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்தியாவில் வேகம் ஆடக்கூடிய ஒரு சூழலில் முதலாளித்துகளுக்கான ஒரு உற்பத்தி சக்திகளோ உற்பத்தி கருவிகளோ முதலாளிகள் வசம் இருக்கும்போது அது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு அரசு வந்து இடையிட்டு செய்யக்கூடிய ரோலே இன்னைக்கு கம்மியாக இருக்குது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது மக்களுக்கான அரசு என்பதை தாண்டி இந்தியா வந்து பெருமுதலாளிகளுக்கும் நிலப்பிரபுகளுக்குமான ஒரு அரசு என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த செல்வ வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு கேள்வி கேட்டது, யாரிடம் போய் சேர்ந்துருக்கு? இப்போ நான் சொல்லும்போது சொன்னீங்க அதானின்னு சொன்னீங்க. இப்போ அதானி, அம்பானி, டாடா, பிர்லா, அந்த 4 பேரோட பொருளை நம்ம வீட்டில் எல்லாருமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்க 4 பேர் தான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் டாடா, பிர்லா, அதானி, அம்பானி இல்லாமல் நம்ம எதுவுமே இல்லை.
ஸோ முழுக்க முழுக்க அந்த இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ இங்கே இன்னொரு ஒரு கேள்வி கேட்க வேண்டியது, இந்தியா வந்து ஒரு சாதிய சமூகமாக இருப்பதனால இந்த எந்தெந்த சாதிகள் இதில் பலன் அடைஞ்சிருக்குன்ற ஒரு கேள்வியும் எழுப்பி பார்க்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தூத்துக்குடி என்ற மாவட்டத்திலாம் பேசணும் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தெரியும் சாணர், அதாவது இன்றைக்கு இருக்கிற நாடார் சமூகத்தினர் சாணர் என அழைக்கப்பட்டு பனையேறி தோல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட தீண்டாமையை முழுமையாக வந்து எதிர்கொண்டவர்கள். தமிழ்நாட்டில் வந்து நடந்த பல்வேறு ஆய்வுகளில் நாடார் சமூகம் பற்றிய ஆய்வுகளில் அவர்கள் எப்படி வந்து பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேறினார்கள்ன்றத நம்ம படிச்சிருக்கோம். இப்போது நான் என்ன தகவல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் தீப்பெட்டி தொழில், இல்லை காய்கறி விற்கிறது, மளிகை சாமான் விற்கிறது, இல்லை பேப்பர் தொழில், ஒரு சிலர் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இப்படி எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்தா நாடார் சமூகத்திட இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி காகிதல் அதில் பல ஜாதிக்காரன்னு இருப்பாங்க. இவங்களெல்லாம் பெரும்பாலும் வச்சு வரக்கூடிய ஒரு மொத்த வருவாயை பார்த்து இந்த வருவாயில் இவ்வளோ பர்சன்டேஜ் நாடார் சமூகம் தான் எடுத்திருப்பான்னு பார்த்தா ஒட்டுமொத்த வருவாய் பார்த்தோன்னா ஒரு ரிலையன்ஸோடைய ஒரு பர்சன்டேஜுக்கு வரமாட்டேங்குது. அப்போது இங்கே வந்து இந்த 80 ஆண்டுகால இந்திய விடுதலையும் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன இருக்குன்னா, உயர் சாதி உயர் வர்க்கத்திலும் பொருளாதார கட்டமைப்பு பொருளாதார சேர்க்கக்கூடிய இடமாக மாறி இருக்கின்றது. இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இவங்க அத்தனை பேரும் இந்த வளர்ச்சியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மோசடித்தனத்தை மோடி வந்து தன் வாய்ஜாக வார்த்தையில வந்து நிரப்பி கொண்டிருக்கின்றார். இந்த புள்ளியிலிருந்து நம்ம அடிக்க வேண்டிய இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தலித்ஸ் இன் டிராவலியர் லேண்ட் விஸ்வநாதன் சார் கட்டுரைகள் அதாவது தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. ஃப்ரண்ட் லைனில் வந்து, ஏன்னா அந்த புக்கு தொகுத்தது எனக்கு தெரியும், ஃப்ரண்ட் லைனில் வந்து எழுதப்பட்ட கட்டுலாம் தொகுத்து முடித்தாங்க. அப்போ விஸ்வநாதன் சார் வந்து ஃப்ரண்ட் லைனில் வந்து இருந்தார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்போது அவர்கிட்ட நான் வந்து என்னெல்லாம் எஸ்எஃப்ஐ ஆஃபீஸ்னு காஃபி வாங்கி குடும்பம் அசோகா அவர்கிட்ட குடும்பம் இந்த புக்கு துவக்கமாக சொன்னார். அவர் என்ன சொன்னார், நான் வந்து இந்த கட்டுரைகளுக்காக போனேன் செல்வா, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு கம்யூனிஸ்ட்டை தான் போய் பார்ப்பேன். எந்த இடத்துல சாதி வன்கொடுமைகள் நடக்கும்போது அந்த இடத்துல களத்தில் போயிருக்கக்கூடிய இடதுசாரிகள் கம்யூனிஸ்டோரில் பார்த்தோன்னா அந்த விவரங்கள் தெரியும் அப்படின்ற சொல்லி நான் இப்படி தான் அந்த புக்கே வந்து அந்த கட்டுரைகளாக இருக்கும். ஃப்ரண்ட் லைனில் அவ்வப்போது எதுன கட்டுரை தான் தொகுக்கப்படுது. ஆனால் தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா வந்து தலித்ஸ் இன் திராவிட் லேண்ட் போட்டு கிட்டத்தட்ட அதுக்கு முன்னுரை எழுதுவாருன்னா ரவிக்குமார் தான் எழுதியிருப்பார், இப்போது எம்பி. அது கம்யூனிஸ்டுகளை கடுமையாக விமர்சனம் பண்ணி அவங்களோட பங்களிப்பை இருட்டடிப்பு செய்யக்கூடிய வகையில் அந்த முன்னுரை எழுதப்பட்டதா விஸ்வநாதன் சொன்னார். நீங்கள் வந்து தலித்துகள் ஒரு பெரும் பகுதி ஆக்சுவலாக நேற்று ராஜா வந்து பேசியிருக்கேன். ஓகே, திமுக தலைவர் ஆராசா அவர்கள் பேசும்போது ஒன்று சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, தஞ்சை மாவட்ட மக்களை பொறுத்தவரை நிலச்சீர்திருத்தத்தில் அவங்க வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு அடுத்து, இந்த வார்த்தையை அவர் சொன்னார், கம்யூனிஸ்டுகளுக்கு அடுத்து கலைஞரத்துக்கு தான் அவங்க வந்து விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். நேமாக கவின் படுகொலைக்கு எதிர்த்து ஆர்எஸ்எஸ் எங்கேயாவது போராட்டம் பண்ணியிருக்கா? படுகொலை செய்யணும் ரசமே பறக்கிறவங்க. ரைட். இந்த மேல்பாதிக்காக பாஜக ஏதாவது பேசியிருக்கா? ஆணவ படுகொலையை தடுக்கணும்னு பாஜக எங்கேயாவது பேசியிருக்கா? இவங்க எதையுமே பேச மாட்டாங்க. எல்லாரும் இந்துன்னு சொல்லுவோம், ஆனால் இந்த இந்துவை பற்றி பேச மாட்டான். சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இந்த தலித்ஸ் இன் டிராவலியர் லேண்டில் 52 கட்டுரை, 52 கட்டுரையிலும் ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு ஜனநாயக வாலிப சங்கம், இந்திய மாணவ சங்கம், ஜனநாயக மத சங்க தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சிபிஎம் அதோட அந்த ஐடியாலஜியோடு இருக்கிற பகுதி தான் இது எல்லாத்துலேயுமே இருந்திருக்கும். அதனுடைய முன்னுரையில் ராம், இந்து பத்திரிகையுடைய ராம் அதுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருப்பார். ஒரு சின்ன முன்னுரை தான். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்தியாவில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில், எடிட்டோரியல் போர்டில் எவ்வளவு பேர் தலித்துகள் இருக்காங்க? அநேகமாக நியர் 0. இதை அவர் வந்து சொல்லியிருப்பார். தலித்துகளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் மேலே போகிறது, அதாவது சமூக பொருளாதார வாழ்க்கையில் பங்களிப்பு செய்கிறவர்களாக எத்தனை இடத்துல இருக்காங்க, எத்தனை எடிட்டர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, எத்தனை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, டாப் மோஸ்ட் போஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப பின்னலை இருக்குது.
ஏழை பணக்காரன் என்று இருப்பதற்கான எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனால் இங்கே ஜாதியும் ஒரு காரணமாக இருக்கு. நான் வெறும் பணத்தை மட்டும் வச்சு சொல்றேன். சமூக வாழ்க்கையில் பங்கெடுப்பதற்கான உரிமை. பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போயிட முடியுமா? என்ன பண்ணாரு, கம்யூனிட்டி கிச்சனை உருவாக்குறா அப்படின்னாரு. பெண்கள் வேலைக்கு போடுறோம், இவங்க போய் அடுப்புக்கரையில் முடங்கிடக்கூடாது. ஸோ வீட்டுக்கு வேணும்னா பிள்ளைங்களுக்கு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடணும். ஸோ குழந்தைகளை பாதுகாப்பு வைப்பதற்கான அந்த கிரட்ச், குழந்தைகள் காப்பகம், அதை அவங்க உருவாக்குறாங்க. இன்னொன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, வயதானவர்கள் இருப்பாங்க, மூத்த குடிமக்கள், அவங்கள யார் பராமரிக்கிறா? நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமானது. சைனாவுக்கு நான் 2014 நான் போயிருந்தேன், ஒரு 10 நாள் கட்சி. அப்போ நான் சைனாவில் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, குறிப்பாக கிராமப்புற பெண்கள் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குறீங்க? எல்லாம் பன்னாட்டு கம்பெனிகள் தான், நிறைய பேர் வர்றான். அப்போ எங்கள் ஊர் பெண்களுக்கு நாங்கள் எப்படி வேலை கொடுக்குறோம்னு ஒன்று சொன்னாங்க. அது என்ன 8 மணி நேரம் வேலை? எங்கள் ஊரில் சோவியத் யூனியன் மாதிரி மொத்தமாக இப்போ பண்ண முடியல. அப்போது சில ஏரியாக்கள் நாங்கள் வச்சுருக்கோம். உதாரணம், இப்போ மொபைல் ஃபோன் நீங்கள் எது பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அசம்பிள் பண்ணுறது. அவங்க 8 மணிக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 9 மணிக்கோ 10 மணிக்கோ வரட்டும், 2 மணி நேரம் வேலை பார்க்கட்டும். மதியம் சாப்பாடு கொடுக்கட்டும், அப்புறம் ஒரு 3 மணி நேரம் வேலை பார்க்கட்டும். 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும்னு என்ன சட்டம் இருக்குது? சூப்பர். ஸோ அந்த மனித வளத்தை, அது அவங்களும் வளம் தானே. நீங்கள் பொருட்களை உருவாக்குவது போல் எதிர்கால நீங்கள் எப்படி முதலாளித்துவ பாஷையில் சொன்னீங்கன்னா கூட, உழைப்பதற்கான திறன் படைத்த மனிதர்களை உருவாக்குவதற்கு அது தேவைப்படுதில்லை. அவங்களை எப்படி கீழே விட்டுற முடியும்? கரெக்ட். வயசானவங்களை அப்போது 3 மணி நேரம் பார்க்கட்டும், 4 மணி நேரம் பார்க்கட்டும், அதை வச்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஒரு சோசியலிஸ்ட் அரசை எப்படி யோசிக்கும். அவன் இப்போவும் தன்னை சோசியலிஸ்ட் அரசுன்னு சொல்ல. 2047 ஒரு 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 அறிவியல் பூர்வமான சோசியலிஸ்ட் சமூகத்தை நாங்கள் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை வச்சுருக்கான். சீனாவை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ இந்தியாவிலே இடதுசாரிகள் பல்வேறு இது மாதிரி சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்முயற்சி எடுத்திருக்காங்க. அண்மையில் ஆகஸ்ட் 12 நம்ம எம்பி பரமேஸ்வரன், தோழர் எம்பி பரமேஸ்வரன் கேரளாவில் காலமானார். அவரை பற்றி நம்ம கட்டாயம் பேச வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய அணு விஞ்ஞானி, அதாவது இந்திய நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய அணு விஞ்ஞானி. ஹோமி பாபா முதல்ல விடுதலை அடைந்த பிறகு அவர் முக்கியமான விஞ்ஞானிகளை உருவாக்கும் போது அதில் முதல் மாணவராக ஆய்வாளராக போனது எம்பி பரமேஸ்வரன். அவருடைய அணு விஞ்ஞானத்தினுடைய அறிவு பரப்பெல்லையை பார்த்து சோவியத் யூனியனில் போயிட்டுனா அவர் படிக்க போகிறாரு, அங்கே ஆராய்ச்சி இதுக்காக போகிறாங்க. சோவியத் யூனியனில் போயிட்டு பல்வேறு மாற்றங்களை பார்த்துட்டு அவர் திருப்பி இந்தியாவுக்கு வரப்படுறது. அரசு வேலையை விடுறாரு. கேரளாவில் மக்கள் இயக்கத்தை கட்டமைக்கிறாரு, மக்களுக்கான அறிவியல் இயக்கத்தை உருவாக்குறாரு. கேரள சாஸ்திரிய KSSPன்ற ஒரு அமைப்பு கேரள மக்களுக்கான சாஸ்திர சாகித்ய பரிஷத் அந்த ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1975 காலகட்டத்தில் மார்க்சிஸ்ட், ஒரு முக்கியமான மார்க்சிஸ்ட், இயற்கையை பற்றி, இயற்கையின் அதாவது முதலாளித்துவ வளர்ச்சியில் இயற்கையை நீங்கள் சேதாரமாக கூட என்பதை உரத்து குரல் கட்சிக்குள்ளேருந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பினார். அவர் என்ன கேட்டால், பார்ட்டி கவர்மெண்ட் எடுத்த பொசிஷனுங்க, அவர் திட்டத்தை எதிர்த்தார். பின்னாடி இவர் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அரசும் அந்த திட்டத்தை நம்ம மாற்றணும். அந்த அளவுக்கு நான் எப்படி சொல்லுவேன்னா, தான் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தின் மீது, அறிவியல் மீது, கருத்தில் மீது தெளிவாக இருந்து மாற்று கருத்தை முன்வைத்து உரையாடல் நகர்த்திய ஒரு முக்கியமான விஞ்ஞானி எம்பி பரமேஸ்வரன். நாடு முழுக்க அறிவியல் இயக்கம் உருவாக்குனா, தமிழ்நாட்டுக்கு அவர் அளித்த கொடை முக்கியமானது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், அறிவொளி இயக்கம் போன்றவெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வளமாக உருவானதுக்கு எம்பி பரமேஸ்வரனுடைய பங்களிப்பு முக்கியமானது. அவர் வளர்ச்சியை பற்றி கேள்வி கேட்குறார். நீங்கள் சொன்னது போலன்னா, இந்தியாவில் வளர்ச்சினா யாருக்கான வளர்ச்சி? இந்த வளர்ச்சியில் யாருக்கு இந்த பலனுக்கு சேர போகிறது? அது ஒரு உற்பத்தியில் கிராமப்புறத்தில் ஏழை விவசாயிக்கு அந்த பலன் சேருமா? ஒரு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் வந்தால் ஒரு கடைமட்டத்தில் இருக்கிற ஒரு தொழிலாளிக்கு அந்த பலன் போகுமா? எல்லா விதமான வளர்ச்சியும் பெண்களுக்கு சமமான வாய்ப்பும் அவங்களுக்கு வசதியும் உருவாக்க முடியுமா? இப்படியான வளர்ச்சியின் அளவுகோலை மக்களுக்கான வளர்ச்சி, மக்களுக்கான திட்டமிடல் என்ற இடத்துல இருந்து
தோழர் எம்பி பரமேஸ்வரன் வந்து ஒரு விஞ்ஞானி ஒரு விவாதத்தை முன்னெடுத்தார். அதுதான் பின்னாடி வந்து கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு இயக்கமாக கேரள இடது முன்னணி அரசாங்கம் பங்கேற்கக்கூடிய வகையில் இருந்தது. அப்போது ஒரு இந்தியா வந்து ஒரு சோசியலிச அரசால் வழிநடத்தப்படலை. பட் இந்த இந்திய நாட்டுக்குள்ளரையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விவாதங்களை இடதுசாரிகள் குறிப்பாக மார்க்சிஸ்டுகள் முன்னெடுத்துக்கிறார்கள். எவ்வளோ பெரிய விஞ்ஞானி அவர் அதோடைய காலகட்டத்தில். ஆனால் அவர் வந்து மக்களுக்கான அறிவியல், மக்களுக்கான கல்வி, வளர்ச்சினா மக்களுக்கான வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து முன்னெடுத்துக்கிறார். அப்போது இந்த தொடர்பு வந்து இன்றைக்கி விரிவுபட வேண்டியது. ஆனால் துரதிருஷ்டவசம் சொல்கிறதில்ல. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாநிலத்திலேயே வந்து நம்முடைய சபாநாயகர் வந்து ஒரு செலமாரிஸ் கல்லூரியில் வந்து ஒரு நிகழ்வில் பங்கெடுக்கிறார். அவர் எந்த இடத்துல போகிறோன்னா கருக்கலைப்புக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சியோ தன்னார்வ ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க. அதில் பங்கேற்று அதை வந்து ஒரு இறை நம்பிக்கையோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய இடத்துக்கு போயிருக்கிறார். அப்போது நீங்கள் சொன்னது போல் பெண்கள் வந்து இங்கே எல்லாருமே வந்து தீப்பெட்டி, இட்லி மாவு விற்கிறது, வடை சுட்டு விற்கிறது. நம்ம பெண்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு விற்கிறது, இல்லை வீட்டில் வடை சுட்டு விற்கிறது, பூ கட்டி கொடுக்குறது, இப்படியான வேலைகள் இருக்கும்போது அங்கே மொபைல் வந்து தயாரிக்கிற இடத்துக்கு சீனா வந்து அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் போகும்போது நம்முடைய தமிழ்நாட்டில் முற்போக்கான ஒரு விழிமைகள் மாநாட்டில் பெரியாரெலாம் கருக்கலைப்பு கொடுத்து பவர்ஃபுல்லாக பேசின ஒரு நிலப்பரப்பில் இன்னைக்கு வந்து என்னன்னா கருக்கலைப்பு இல்லை, கருப்பையே எடுத்து அவருடைய அதோட பேசின ஒரு புள்ளி இருக்கு. அப்போ இது வந்து அந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இது. அப்போ இதை மதத்தோடு இணைத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி விழாவில் ஒரு சபாநாயகர் பேசக்கூடிய இடத்துல வந்து போயிருக்குது. இதுதான் நாம் வந்து இங்கே வந்து விமர்சனத்துக்கும் விவாதத்துக்கு உட்பட அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இதை வந்து கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. பட் அரசியல் கட்சியில் எனக்கு யாரும் கண்டிச்சா மாதிரி தெரியல. பட் இது என்னன்னா ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கு இல்லையா, நீங்க வந்து சுதந்திர அதை சொல்லுது. அப்போ சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் பூர்வமான மனப்பான்மை கருத்தோட்டத்தை வளர்த்தெடுப்பது என்பது இந்திய சுதந்திரத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயம். ஓகே, அப்போனா வந்து என்னன்னா கல்வி வளாகங்கள் வந்து சமூகமும் இந்த அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்த்தெடுக்கணும், அறிவியல் பூர்வமான சிந்தனை வளர்த்தெடுக்கணும். ஆனால் அறிவியல் பூர்வமான கருத்தோட்டத்தை சிந்தனையை வளர்த்தெடுப்பதில் இந்த 80 ஆண்டுகளில் இந்தியா எங்கே போய் நிற்குது? அதான் நீங்கள் வலதுசாரிகள் மேலே வந்துட்டாங்கங்கிறது. அது வெறுமனே சங் பரிவார் மட்டும் இல்லை, அவங்க வரும்போது எல்லா மதங்கள்லையும் இருக்கக்கூடிய அடிப்படை அல்லது பிற்போக்குத்தனங்களை கொண்டவர்கள் வர்றாங்க. இப்போ நம்ம கூட இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா பைபிளில் பிளாத்து சொல்கிறது மாதிரி இந்த பாவம் என்னை சேராது இருப்பதாகன்னு கை கழுவிட வேண்டியதுதான், அப்படி தான் கழுவ வேண்டியிருக்கு. ப்ராப்ளம் என்னென்னா சயின்டிஃபிக் டெம்பர் வந்து எப்போதுமே நான் மதத்தை பிற்போக்கானதுன்னு சொல்ல மாட்டேன். அது தோன்றிய காலத்தில் அது முற்போக்கானதாக இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்கள் இயேசுவோட அந்த வார்த்தை என்ன, அதை எங்கேயாவது பேசியிருக்காரான்னு எனக்கு தெரியல. எனக்காக அழாதீர்கள், வேறு சிலுவையில் ஏற்றி கொண்டு போகும்போது எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் சந்ததியினருக்காகவும் அழுங்கள். நான் சிலுவை சுமக்கிறது உங்களுக்காகடா அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல, நீங்கள் வந்து மனித குலத்தினுடைய விடுதலை சார்ந்த பேச்சு அது. நீங்கள் வரலாற்றில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இயேசு வந்து ஒரு இடத்துல ஒரே ஒரு ரொட்டி துண்டும் ஒரு மீன் துண்டும் இருந்த வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவார். ஆபுத்திரங்களை அமுத சுரக்கும், அல்ல குறையாத உணவு பாத்திரம். இதெல்லாம் என்னன்னா இந்த பசிப்பிணியை எப்படியாவது போய்க்கிற மாட்டோமான்னு மதங்களும் யோசிச்சிருக்கு. ஆனால் மதங்களை பின்பற்றியவர்கள் அப்படி யோசிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்போ நீங்கள் என்னென்னா முற்போக்கான கருத்துக்களை சொல்வதற்கு பதிலாக இதை சொல்வது சமூகத்தில் மிகப்பெரிய பாதகமான விளைவுகளை உருவாக்கும். உண்மையிலே அது கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, உங்களோடவும் பேசணும். நீங்கள் கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக போராடி ஆணவ கொலை அது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தா இவர் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டார். நம்ம என்ன 2-3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அது ஏன் அதனுடைய சீரியஸ்னஸ் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அமைச்சரோட பேசும்போது வந்து சபாநாயகர் ஏன் அமைதியாக இருக்கு, மற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஏன் கேட்காம இருக்காங்க? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம கட்சி மாநாடுல நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு மாநாடு வந்தேன். ஒரு பெரிய தலைவர் வந்து கருப்பளிப்புன்னு சொல்லிட்டாரு. நம்ம வாசகிகள்லாம் எழுந்து அப்பயே வந்துடுன்னா கிட்ட போயிட்டோம்னா ஒரு மாநாட்டில் பெரிய தலைவர் தான், நீங்கள் அந்த வார்த்தையை பேசுறது தவறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் என்னன்னா கரெக்டே நான் தவறாக உச்சரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணுறது பிரச்சனை இல்லை தானே பேசிட்டே வந்திருக்கோம். அது அந்த விஷயம் சட்டமன்றத்திலும் வரணும் இல்லையா? அந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அது உடனடியாக எதிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அது என்னன்னா ஒரு பெண்ணை அக்யூஸ் பண்ணுது, அதாவது எவனோ ஒரு தப்பு பண்ணுறான்,
அதன் காரணமாக இவர்களுடைய புனிதத்தை இழந்து விட்டதாக அது அந்த கடந்த காலத்தில் இருந்தது இருக்கு இல்லையா, முதல் நிலை கற்பு, இரண்டாம் நிலை கற்பு, மூன்றாம் நிலை கற்புன்னு வச்சுருந்தாங்கல்ல, அதனுடைய தொடர்ச்சி இது. அப்போ இந்த மாதிரி பேசுறது, இப்போ சபாநாயகர் விழிப்பாக இருந்திருந்தாருன்னா கட்டாயம் என்ன சொல்லியிருக்க முடியும், இந்த வார்த்தை தவறுன்னு சொல்லி நிறைய பேசுறாரு, நிறைய நீக்கிறாரு, இந்த வார்த்தை நீக்கல அவர். இந்த வார்த்தையை நீக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போவும் கூட டைம் ஆயிடல, நாளைக்கே கூட அவர் சொல்லலாம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட அதை சொல்லலான்னு சொல்லணும். ஏன்னா இவங்க பேசவே விட மாட்டேன்றாங்க அப்புறம்ல அதை சொல்கிறதுக்கு. நாளைக்கு அதை சொல்லி அது சரியில்லை என்பதை சொல்லணும். அப்போ வார்த்தைகளுக்கு பின்னாலும் வக்கரங்களும் ஆணாதிக்கமும் ஜாதி கண்ணோட்டங்களும் அப்புறம் அந்த ஏழை பணக்காரன் என்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் குறிக்கிறது மாதிரியான வார்த்தைகள் இருக்கு. இல்லை அப்போனா என்னன்னா அதான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குது. ஒரு அறிவியல் பூர்வமான கருத்தியல் கருத்தோட்டம் ஏன் இந்தியாவில் வளரல? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துச்சு, உங்கள் கையில் உங்கள் மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லா நான் நவீன கருவியில் பேசுகிறேன். இப்போ கருவிகள் உற்பத்தி செய்து நவீன தொழில்நுட்பங்கள் நம்மக்கிட்ட வந்துடுச்சு. தொழில்நுட்பங்கள் கையில் வந்த பிறகு ஆனால் மூளை மட்டும் பார்த்தீங்கன்னா சிந்தனை மட்டும் ஒரு பிற்போக்கு சிந்தனையாக இருக்கின்றது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கூட ஒரு அறிவியல் பூர்வமான தர்க்கபூர்வமான ஒரு கருத்தோட்டம் இன்றைக்கி இந்தியாவில் இல்லை. இப்போ 80 ஆண்டுகால சுதந்திரத்தில் நம்ம ஏன் அறிவியல் பூர்வமான கருத்தோட்டங்கள் உரையாடங்கள் சமூகத்தில் நடப்பதில் நம்ம என்ன விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு? இதை வெறும் அரசு மட்டும் கேட்க விரும்பல, தனிநபர்கள், மக்கள் அமைப்புகள் அறிவியல் பூர்வமான கருத்தோட்டங்களை வளர்ப்பதற்கு நம்ம என்ன விதமான செயல்பாடு ஈடுபடணும் யோசிக்க வேண்டிய தருணம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தபோல்கர், அதே மாதிரி பன்சாரே, இவங்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கோவிந்த் பன்சாரே கொல்லப்பட்டாங்க, துப்பாக்கிகள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. என்ன விஷயங்கள் பகுத்தறிவு கருத்தில் பேசுகிறாங்க, ரேடிக்கலிசம். ஸோ நீங்கள் பெரியார் காலகட்டத்தில் பெரியார் பேசிய பகுத்தறிவு கருத்தை இன்றைக்கு நம்மால் பேச முடிகிறதா? அறிவியல் பூர்வமான கருத்துடன் பேசணும். அப்போ நம்ம என்ன வளர்ச்சின்றோம்? வளர்ச்சி என்ற சென்ஸ் என்னன்னா நீங்க பிற்போக்குத்தனங்களுடைய குவியெல்லாம் மாறுவதை நம்ம வளர்ச்சியா பார்க்கணும். வளர்ச்சி என்பதனுடைய பொருள், நீங்க உண்மையான வளர்ச்சி வேணும்னா முதலாளித்துவம் ஒழியணும். இல்லை எப்படி நான் கேட்குறேன், முதலாளித்துவம் இருக்கக்கூடிய நாடுகள்லேயே அறிவியல் பூர்வமாக இருக்கும்போது, அறிவியல் கருத்தோட்டில் இருக்கும்போது அங்கே சோசியலிசம் தான் அறிவியல் வரணும் கிடையாது. நீங்கள் மாடர்னிசம் உங்களுக்கு உதவுதுன்னா அவன் அதை பயன்படுத்துவான். நீங்கள் பார்லிமெண்ட்டு மூலதனத்துக்கு ஆதரவாக இருந்ததுன்னா அவன் பார்லிமெண்ட்டை வச்சுப்பான். மூலதனத்துக்கு எதிராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட்டை முடக்குவோம். எனவே நீங்கள் முதலாளித்துவத்துக்கு அதுக்கு ஒரு அதை என்ன சொல்கிறது, ஒரு அது நிலையாக இருக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் வரணும்னா நவீன தொழில்நுட்பங்கள் என்பது வேற, நவீன அறிவியல் சிந்தனை வேற. நவீன தொழில்நுட்பங்கள் உற்பத்திக்கு லாபம் ஈட்டுவது பயன்படுத்தப்படும், ஆனால் நவீன அறிவியல் சிந்தனையை நவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு வராது. இதை இப்படி வேற மாதிரி பார்ப்போம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, கேன்சரை என்ன மந்திரம் சொன்னால் கேன்சரை இது பண்ணிடலாம், அப்புறம் ஜோசியம் பார்க்கறது அது ஏன் ஐஐடியோட டைரக்டராக அவங்களுக்கு கோமியம் கொடுத்து தான் இது பண்ணுவார், ஜுரம் திப்பாங்க. நான் கூட விசார சொன்னேன், பரவாயில்ல டோலோ 60 பதிலாக ஆறு கொட்ட மூத்திரம் குடித்தா, அதாவது மாட்டு மூத்திரம் குடித்தா ஜுரம் போயிடுமான்னு. நீங்கள் டோலோ 650 சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நான் அடுத்ததுக்கு வரேன். அதாவது சமீப காலத்தில், அது எவ்வளோ நாளைக்கு முன்னாலேன்னு தெரில, ஒரு 2-3 மாவட்டங்களில் 2-3 ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற அதுனா பேராசிட்டமால், அரசு ஆஸ்பத்திரிக்கு சப்ளை பண்ண பேராசிட்டமால் ஒர்க்காக மாட்டேன்னதுன்னு டாக்டர் பேராசிட்டமால் மட்டும் வெளியே வாங்கிக்கங்கன்னு எழுதி கொடுக்குறாரு. கொஞ்சம் தமிழ்நாடு அரசாங்கம் அதை என்னன்னு பார்க்கணும். ரைட், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஐஐடி வளர்த்தாச்சு, அதுக்குள்ளே என்னென்னமோ சொல்லி கொடுப்பீங்க, ஆனால் உங்கள் மூளையை கழுவுறதுக்கு யாரை கொண்டாந்து போடுறீங்க? இவரை கொண்டாந்து போடுறீங்க. இவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை வடிவமைப்பார். ஸோ ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சி இந்தியாவில் நீங்கள் அறிவியல் கண்ணோட்டத்திற்கு எதிரானது என்பதை மறந்து விடாதீர்கள். வெறுமனே அது மதவெறியை மட்டும் கொண்டு வரதுங்கிறது இல்லை. மோகன் பகவத் என்ன சொன்னார், திருமண உறவுகள் குறித்து என்ன சொன்னார், அவர் குடும்பத்தை பற்றி சோசியல் கான்ட்ராக்ட். அது சோசியல் கான்ட்ராக்ட்னு ஆரம்பத்தில் சொல்லும்போது அது ஒரு பெரிய வார்த்தை. இவர் என்ன சொல்கிறாரு,
நீ எனக்கு மனைவியாக இருப்பாய், எனக்கு குழந்தைகளை பெற்றுத் தருவாய், நான் உன்னையும் குழந்தைகளையும் காப்பாற்றுவதற்கு சம்பாதித்து கொண்டு வருவேன், நீ இதை பராமரிக்கணும். இதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய டிவிஷன் ஆஃப் லேபர். யார் சொல்கிறா? ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் சொல்கிறார். எப்படி விளங்கும் அது? அதில் எதெல்லாம் சேர்ந்துருக்கு? நீங்கள் ஜேசிடி பிரபாகர் சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, கருக்கலைப்பு அது 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 பெண்ணுடைய சுதந்திரத்தை பறிக்குது இல்லையா? நீங்கள் நான் கருக்கலைப்பு செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை ஒரு பெண் முடிவெடுக்கக்கூடாதுங்கிறது தானே அதில் அர்த்தம். என்ன காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் அதை பண்ணணும். இதை தான் அவர் சொல்கிறாரு. பிள்ளை பத்து கொடுப்பது, 7 குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள், 10 குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள், 3 பெற்றுக்கொண்டால் இவ்வளோ பைசா தரோன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் இதெல்லாம் சாதாரணமாக பார்த்தா பெண்ணடிமைத்தனம்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் பெண்ணை குழந்தை பெறுகிற எந்திரமாக பார்ப்பதனுடைய விளைவு. படிதாண்டா பத்தினிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இரவு நேரத்தில் சார் எங்கே போனாலும் என் பொண்ணு சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இன்ஃபேக்ட் இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் சொன்னீங்கல்ல, கட்சியினுடைய தலைவர் மாநாட்டில் பேசுகிறாரு, கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தணுன்னு இவங்கெல்லாம் எந்திரிச்சு போய் அதை சொல்லக்கூடாது. அதனால நமக்குள்ளே இருக்குது. இந்த போராட்டத்தை கலாச்சார ரீதியாக இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்தலைன்னா நாமும் பின்தங்கியவர்களாக இருப்போம். நான் படிச்சிருக்கேன் கம்யூனிஸ்ட் கட்சியில். ஒரு நாள் என்னோட ஸ்பிக்கில் வேலை பார்த்து டிஸ்மிஸ் ஆன ஒரு தோழர், அவர் வெளிநாட்டில் இருக்கார், அவங்க ஒய்ஃப் வந்திருந்தார். அப்போது என்னென்னா, நீங்கள் ஆஃபீஸுக்கு போயில சாப்பாடு கொண்டு போகலையா அப்படின்னு கேட்டான். இல்லை அது ஆஃபீஸ்லேயே சாப்பாடு இருக்குது விஜி அப்படின்னு என் ஒய்ஃப் சொல்கிறார். அப்படியா அப்படின்னு கேட்டோன்னே, விஜய் அங்கே தெரியல, எல்லாரும் அவங்கவுங்க பிளேட்டை அவங்கவுங்க தான் எடுத்து கழுவிட்டு, அப்போ பிரகாஷ் பொதுச் செயலாளர், பிரகாஷ்காரனே வந்தாலும் அவர் அப்படி பிளேட்டை கழுவிட்டு அவர் சாப்பிட்டுட்டு அவர் பிளேட்டை கழுவி வச்சிருவார். அவர் நம்ம இன்னொரு விஷயம் யோசிக்கிறதுக்கு, ரொம்ப இயல்பாக செய்கிற விஷயம்லாம் நம்ம ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம். அதாவது தட்டுக்கல் வைக்கிறது ஒரு சாதாரணமான வேலை, ஆனால் பண்ணலையே. அதுதான் என்னென்னா, நம்ம புரட்சினாலே பெருசாக வச்சிரும். இந்த செஞ்சாஜி கோட்டையை போய் பிடிக்கதாண்டா புரட்சி வச்சுருக்கோம். இன்னைக்கு பிடல் காஸ்ட் நிகழ்ச்சியில் தமிழ்ச்சர் தான் சொன்னார், காஸ்ட்ரோ நல்லா சமைப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். புரட்சிக்காரர்களாக சமைக்க அப்போ என்னன்னா, ஒரு எளிய விஷயங்கள் இதெல்லாம் பெரியார் போன்றவர்கள்லாம், சிந்தனை சிற்பி சிங்காரவர் போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டில் அறிவியல் பூர்வமான கருத்தோடு இதெல்லாம் சேர்ந்தான். குடும்பம் என்ன, குடும்ப வேலைகளில் பகிர்ந்து கொள்வது எப்படி, அல்லது எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாரும் இணைந்து வேலை செய்வது கொண்டு வந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமே ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சி. ஜனநாயக புரட்சி என்பது ஒரு அக்ரேரியன் ரெவல்யூஷன் தான், விவசாய புரட்சி தான். அப்போது இந்த விவசாய புரட்சியை ஜனநாயக புரட்சி இலக்காக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலக்குவியல், ஒரு 80 ஆண்டுகால விடுதலை போராட்டத்தில் தொழில் சார்ந்த வளர்ச்சி என்பதும் ஒரு சில வர்க்கங்களிடம், ஒரு சில சாதிகளிடம் போயிட்டது. நிலங்களும் ஒரு சில நபரிடம் குவிந்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இந்த ஜனநாயக புரட்சி, மக்கள் ஜனநாயக புரட்சியின் இலக்கு எந்த இடத்துல இருக்குது, இதை முன்னெடுப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் நம்ம என்னவா பார்க்குறோம்?